நண்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய, அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னன்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்த காலத்திலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னன்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து
ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத ஒவ்வொரு ராசியை போவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மோசஸின் அழகிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 கும்பராசி வாழ்க்கையில் என்னென்னலாம் அற்புதம் பண்ண போகுது, என்ன மாதிரியான ஹாப்பி நியூஸ்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசியில் பார்த்தீங்கன்னா ராசியில் யார் இருக்கார்? ராகு பகவான் இருக்கார். எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆள். அப்போ எப்படி இருப்பார்? உங்கள் வாழ்க்கையே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்குறவங்களாம் என்னப்பா அவங்களுக்கு என்ன காரு பங்களா அப்படின்னு ஒரு சிறப்பாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு இப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும் நீங்கள் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க, உழைச்சி எவ்வளோ காசு வரல, அந்த உழைப்புக்காக நீங்கள் எவ்வளோ காலி பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை கேட்டால் தான் தெரியும். ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு பிரம்மாண்டத்தின் ஆண்டாக இருந்தாலும் நிறைய கனவு கற்பனையிலேயே வாழ்ந்து விட்டோம். ஸோ அதை வந்து இப்போ இந்த 2027 நாங்கள் தண்ணி தெளித்து எழுப்புறோம். ஐயா நீ கண்டதெல்லாம் கனவு, வாழ்க்கை இப்படி ஒன்று இருக்குது, இதை பண்ணால் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு. ஸோ அதனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் திருமணத்திற்காக காத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி, நீங்கள் ஹாப்பியாக எதிர்பார்த்த மாதிரி திருமணம் என்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்கும். சில பேருக்கு என்னென்னாக்கா வீட்டு பக்கத்துலேயே கூட வரணும் அமையும். வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஹுட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே கூட ஏதோ ஒரு பார்த்த பழக்கத்தின் பிரகாரம் கூட உங்களுடைய விஷயம் இருக்குது. இந்த காலத்தில் எதை பேசினாலும் ப்ராஃபிட்டை பற்றி பேசுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுகிற பேச்சு எப்படி இருக்குன்னா ரொம்ப லாபம், என் பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் பண்ணணும், அவ்வளோ லாபம் பண்ணணும், நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் வந்து நீங்கள் நிறைய போடுவீங்க. உங்கள் வார்த்தையில் உங்கள் பேச்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நிறைய பேர் என்ன இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட்டில் பணம் போட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலம் என்னக்கா நிலத்தில் போட்டாவே அது விளையும்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை வந்து நிலத்தில் போட்டால் பெருகுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பரிகாரமே இருக்குது. இன்றைக்கி அதை யாரும் செய்யவே மாட்டோன்றோம் நம்ம. ஏன்னா நிலத்தில் போடக்கூடிய எந்த ஒரு விஷயமும் முளைச்சி பெருகும். நீங்கள் விதையை ஒன்று நட்டிங்கன்னா அந்த விதை முளைக்கும். அந்த விதையை கயிறு கட்டி காற்றுல தொங்க விட்டிங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் மண்ணில் போட்டால் பொண்ணாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மண்ணோட தன்மையை பற்றி இந்த காலகட்டம் நம்மளாம் வந்து ஓவர் குவாலிஃபைட் ஆகிடும். அதை ஏதோ வந்து லூஸ் தனமாக சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையான சூட்சுமத்தை உணர்ந்து கொள்ளாமல் இன்னைக்கு பணத்தை கடன் வாங்கிட்டு சுற்றிட்டு கிடக்கும். ஏன்னா கடன் வாங்கினது கௌரவ குறைச்சல் இருந்த காலம் போய் இப்போ கடன் வாங்குறது பெருமையாக இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெருமையாக. ஒரு காலத்தில் என்னன்னா பக்கத்து ஊரில் போய் ஏதோ ஒரு சின்ன கடன் கேட்கணும், ஐயோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு அசிங்கமாக நினைப்பாங்க. இந்த காலம் அப்படியே இருக்கு. கிரெடிட் கார்டில் சரிங்க 4 தேய்ச்சினே இருக்கும். பேங்க்கில் போய் கடன் வாங்குறது கியூவில் நிற்கிறோம். அது வேற கடன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அது ஒரு இது ஸ்டேட்டஸ். நான் கடன் கேட்டேன் எனக்கு கொடுக்கல, சிபில் ஸ்கோர் கம்மியாயிடுச்சு, கொடுக்க வாங்காதது நல்லதுன்னு நினச்சி. ஏன்னா பொதுவாக என்னன்னாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னன்னாக்கா கடன் வாங்கினா அவமானம் கன்ஃபார்ம். நீங்கள் எங்கே கடன் வாங்குறீங்களோ இல்லை கைமாத்தா கடன் வாங்குறீங்களோ உங்களால் அதை கட்ட முடியாது. நீ எந்த ராசி வேணா இருக்கு, கண்டிப்பாக பணத்தால் அவமானத்தை கடன் வாங்கி அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரே ராசி யாருன்னா கும்பராசி தான். நீங்கள் 100 ரூபா வாங்கினாலும் சரி, 100 கோடி வாங்கினாலும் சரி, இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பொருளை கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட நீங்கள் போயிட்டு வரும்போது உடச்சி கொடுத்துருவீங்க. இல்லை அதுவே உடஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அவமானப்படணுன்றதுனால அதுவே உடஞ்சிரும். ஸோ அதனால் கும்பராசிக்காரர்கள் கடனை பற்றி சிந்திக்காமல் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சிந்திங்க. அதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா இது காற்று ராசியாக இருக்கு. வாழ்க்கை போகிற போக்கில் அப்படியே போயினே இருக்கும். ஆசைகள் பேராசையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு ஆசைக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. நான் இதை பண்ண அதை பண்ண இதை இப்படி பண்ண அப்படி பண்ணணும்னு லிஸ்ட்டு எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ணியிருப்பாங்க. உட்காந்து லிஸ்ட்டு போட்டதோடு இருக்கும். லிஸ்ட்டு போட்டு டயரில் படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏன்னா இது காலபட்சத்துக்கு 11வது இடங்க மனம் மகிழ்ச்சி வாழ்க்கையை அனுபவிக்க போகிற இடத்துல உட்காந்து அக்கௌண்ட் பார்த்துன்னு உட்காந்து இருக்கிறீங்க. அப்போ அந்த அனுபவிக்கிறதுக்கான உங்களுடைய குவாலிட்டிஸை
அதிகம் பண்ணணும். அந்த குவாலிட்டிஸ் தான் நமக்கு முக்கியம். இயற்கை உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்க அனுப்பிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதை செய்யக்கூடாதோ அதை தான் செஞ்சு பிரச்சனையில் போய் சிக்குவீங்க. இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த 2026. உங்களுடைய கண்களை திறந்து விடுறோம், தூக்கத்தை வந்து எழுப்பி விடுறோம். மறுபடியும் தூங்குறதும் எஞ்சி வேலையை பார்க்குறதும் உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் எல்லாமே ஒரு ஹாப்பி. ஏன்னா எல்லா கிரகமும் 11ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. 11ஆம் பாவம் வந்து லாபஸ்தானம், மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சாணம், வெற்றியை கொடுக்கக்கூடிய சாணம். அப்புறம் இந்த சாணத்தில் உட்காந்துட்டு எல்லா விஷயம் கிடைக்குதுன்னும் போது நான் எதையும் பார்க்க மாட்டேன், எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னா நல்லா கவுந்து தூங்குங்க. அதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிடும். திருப்பி 2026 என்ன நடக்கும்னு உட்காந்து திருப்பி ராசி பலன் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கும்பராசி நேயர்களே இப்போதே விழித்துக்குங்க. நீங்கள் விழித்து இருந்தால் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னு வச்சுக்கலாம், இந்த காலம் மனம் வந்து நிறைய விஷயங்களை கிருமினலாக யோசிக்கும். இந்த ரகசிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எப்போதும் அந்த ஃபோனில் ஏதாவது ஒரு லாக் போட்டே வச்சுருப்பாங்க. இல்லை பிளாக் லிஸ்ட்டில் ஒரு 10 பேராவது இருப்பான். கும்பராசிக்காரங்க பிளாக் லிஸ்ட்டில் எவனா இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. இந்த பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சு ஏதாவது ஒரு ரகசிய செயல்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் பக்கம் போட்டு எல்லா லாக்கையும் போட்டு வச்சுருப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஸோ அதே போல் என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கைனா 2ல் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் ஃபோக்கஸ் பண்ணியா, படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணு, வருமானம் ஈட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணு. பேசினே இருக்காத. பழைய விஷயத்தை பேசி 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 டயர்ட் ஆகிடுவீங்க. அந்த பழைய விஷயத்தை பேச நிறுத்தினீங்கன்னா பணம் வர்றது எப்படின்னு தெரிவு கிடைக்கும். ஸோ அந்த காலகட்டம் என்னன்னாக்கா பணம் வருவதற்கான பேச்சை பேசுங்க. பணம் வீட்டதை அதிகமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்குது. சரிங்களா? இந்த காலகட்டம் என்னன்னாக்கா நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல லக்ஸரியஸ் கார் வாங்க போறீங்க. கார் இருக்கும், நல்ல ஒரு வீடு, ஒரு பட்ஜெட்டான ஹவுஸ். அப்படியே நீங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரன் வீடு கட்டினா எப்படி திரும்ப கட்டுவாங்க, ஒரே கண்ணாடியில் அப்படியே சும்மா அலங்காரம், திறந்தவொன்னே ரோடு தெரியும், இது தெரியும், அது தெரியும், எல்லாம் தெரியுற மாதிரி கண்ணாடியிலே வீடு கட்டணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஸ்க்ரீனை திறந்தவொன்னே சிட்டி ஃபுல்லாக தெரியணும், அப்படி ஸ்க்ரீனை திறந்து அது தெரியணும், இது தெரியணும். இப்படி தான் வீடு கட்டக்கூடிய ஒரு கற்பனை வளம். வீட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கணும், இப்படிலாம் கட்டுவீங்க. உங்களோட வீடை கட்டும் போது வாஸ்து பிரகாரம் கட்டணும். ஏன்னா நீங்கள் வீடு கட்டும் போது வாஸ்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வைக்கிறேன்னு சொல்லி ஏடா கூடமாக வச்சு அப்படியே வீடை விற்றுட்டு போனவங்க நிறைய கும்பராசிக்காரங்க இருக்கும். ஸோ அதனால் வீடு கட்டும் போது சரியான வாஸ்து நிபுணர் போய் சந்தித்து ஒரு கவுன்சிலிங் வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சரியான நம்பர் கிடைக்கலையா, கீழே இருக்க எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் உங்கள் பேரில் வீடு வாங்க முடியாது, அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு. கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க பேரில் வீடு அமையாது. ஏன்னா உங்கள் மனைவி பேரில் வாங்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை கும்பராசிக்கு ஆண் பெண் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் பேரில் வாங்குங்க. அவங்க பேரில் வீடு வாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் பேரில் வீடு வாங்கினீங்கன்னா லோன் அடைக்க முடியாமல் திண்டாடுவீங்க. ஸோ இதையும் மனதில் வச்சு, ஏன்னா கும்பராசிக்கார் லோன் வாங்கினா பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே போல் கும்பராசிக்காரர் நிறைய இந்த ஃபுட்டை நிறைய வேஸ்ட் பண்ணாது, உணவை நிறைய வேஸ்ட் பண்ணக்கூடிய ராசியில் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான் அதிகம். அதுக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க. உணவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதனாலே உங்கள் வாழ்க்கை நிறைய சிக்கல்கள் இருக்கும், வியாதிகளை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கும். முறையற்ற உணவு பழக்கம் உங்கள் வாழ்க்கையிலோட தன்மையை மாற்றிடும். ஸோ அதனால் நல்ல உணவு பழக்கத்தை கையாளுங்க. இந்த நியூ இயர்லேருந்து இதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு எழுதி வைக்கக்கூடாது, நடக்கணும். எல்லாம் 1ஆம் தேதி அதுமா பெரிய 31ஆம் தேதி லிஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு 1ஆம் தேதி பார்த்துட்டு அதோட மூடி வச்சது தான். திருப்பி அதுக்கு அடுத்த வாட்டி 2027 நம்பர் மட்டும் தான் மாற்றுவோம். ஏன்னா அடுத்த வருஷம் ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் வாழ்க்கையை சின்ன சின்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் இங்கே சாதிக்கணும். பெரிய விஷயமே ஒரு சின்ன புள்ளியில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த சின்ன புள்ளி தான் மிக ஆழமாக போகும். சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஊசி அதில் ஒட்டகம் போகிற கதைலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஊசியோட அந்த நுனி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும், ஒரு சின்ன புள்ளி தான். அதனால தான் அது இலகுவாக உள்ளே போகும். அதை இவ்வளோ பெரிய மரக்கட்டை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா போகாது. ஸோ அதனால் என்னென்னாக்கா எப்பொழுதும் ஒரு புள்ளிக்கு தான் வேல்யூ. அதனால் சிறிய விஷயம் என்று அலட்சியப்படுத்தாமல் சிறிய விஷயம்தான் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்துக்கு பல தூண்டுதலுக்கு காரணமாக இருக்குது என்ற உணர்வோட இந்த 2026 தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.